மேசராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க, அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. மேசராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மேசராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த விரயச்சனி மூலமாகவும் தற்பொழுது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த 7.5 சனி மூலமாகவும் நிறைய இழப்புகளும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஏமாற்றங்களும் மட்டுமே நீங்கள் அதிகப்படியாகவே சந்திச்சிருப்பீங்க. மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களுடைய அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளும் மாற்றங்களும் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். கடந்த 2025 மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் மேசராசிக்காரங்க. ஆனால் தற்பொழுது நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த 2026 நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை நிகழக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. அப்படிதான் சாமி எல்லாரும் சொல்கிறீங்க. ஆனால் ஜனவரி மாதமே முடிஞ்சிருச்சு, ஆனால் எங்களுக்கு எந்த வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் நடக்கவே இல்லை, எப்படி கஷ்டம் இருந்ததோ அதே மாதிரி தான் நாங்கள் தினம் தினம் அனுபவிச்சுட்டு இருக்கோம், எங்கள் வாழ்க்கையில் மாற்றமே வராதா அப்படின்னு கேட்குற உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிவர்த்தியும் சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி ராகுகேது பயிற்சி என கிட்டத்தட்ட ஒரு 5 பயிற்சி பலன்கள் தற்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்து ஒவ்வொரு மாதமும் முழுமையாக ஒவ்வொரு பலன்களும் கிடைக்கிறதுனால வரக்கூடிய ஒரு 8 மாதங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி. இதில் ஒரு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும், திருக்கணிதப்படி சனி பயிற்சி நடக்குமா இல்லை வாக்கிய பஞ்சாகம் படி வரக்கூடிய இந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு பஞ்சாகம் நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. அதாவது 2 பயிற்சிகள் மூலமாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது நடந்தால் போதும். ஆனால்
ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டே பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சியானது ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதன்படி தான் நம்மளுடைய ஜோதிய கணிப்பு எல்லாமே வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதன்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தற்பொழுது பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து மீனராசியில் வக்ர நிவர்த்தி அடைய போகிறாரு. அப்படி வக்ர நிவர்த்தி அடையறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக செயல்பட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ப்ளஸ்ஸாக செயல்பட ஆரம்பிக்கும் போது இத்தனை நாட்களாக நீங்கள் சனி பகவான் மூலமாக எதையெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தற்பொழுது 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி போகிறாரு. அப்படி அங்கே போய் வக்ர நிவர்த்தி அடைந்ததுனால கடந்த ஆண்டுகளில் கிடைக்காம இருந்த உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதாரத்தில் பல மடங்கு ஒரு உயர்வுக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் அதிகமாகவே உள்ளது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே பொது பலங்களாகவே பார்க்கப்படுது. இதன் மூலமாகவும் கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட போகுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி. ஐயோ ராகு கேது பயிற்சியை சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டங்களில் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் தற்பொழுது வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியானது உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படிப்பு கேட்டுற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக கூட நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முறையே கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சவால்களையுமே நிறைய சந்திச்சிருப்பீங்க. ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே முதல் 6 மாதங்களுக்குள்ளேயே நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் திருமண நிலைக்கு போகிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் சுத்த ஜாதகம் ராகு கேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இது அனைத்தும் தற்பொழுது உங்களுக்கு விரைவில் நிவர்த்தியாக போகுது. காதலிப்பவர்களுக்கு இந்த 2026 நல்ல ஒரு சிறந்த ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட இந்த மனஸ்தாபம் பிரச்சனை அனைத்தும் நிச்சயம் நீங்கள் காதல் இருக்கக்கூடிய நபர்கள் அடுத்து திருமணத்தை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸாக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படின்னா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. வாழ்க்கை துணையை இழந்த நபர்களுக்கு இந்த 2026 நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாகவும் அமையப்போகுது. அடுத்த வாழ்க்கை துணையை தேடக்கூடிய நாட்களும் இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் நல்ல ஒரு துணை அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கை துணையாகவே அமையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் தற்பொழுது உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. வரக்கூடிய நாட்களில் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போகிறீங்க. அந்த அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வேகத்தில் உங்களுக்கு ஏறப்போகுது. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க
பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது. புதிய உறவுகள் மூலமாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு ஏற்பட போகுது. தவறான உறவு என்று தெரிந்தால் உடனடியாக அந்த உறவுகளை விட்டு கொஞ்ச நாட்கள் மட்டும் விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றது.